வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஷ் அவங்க அம்மா போனதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கார். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம பாட்டி சொல்லுவாங்கள்ல, மனசில் சங்கடமாக இருந்துச்சுன்னா, அழுக வந்துச்சுன்னா நம்ம சாமிகிட்ட தான் வந்து சாமி கும்பிடணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும்னு சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு குடுன்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் முத்து வீட்டிலேருந்து போயிருந்தார். இங்கே கிறிஷை காங்கலேன்னு சொல்லி வீடு பூரா தேடி பார்க்காங்க, வெளியே தேடுதாங்க, அங்கே தேடுதாங்க, இங்கே தேடுதாங்க, கிறிஷை கண்டுபிடிக்க முடியல. அப்போது அண்ணாமலை சொல்லுவாங்க, டேய் ரவி, முத்து, ஆளுக்கு ஒரு திசையில் தேடுவோம், சின்ன பையன் எங்கே போனான் ஏது போனான்னு தெரில, வண்டியில் வருது போகுது, எப்படி போனான்னு தெரில, வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் போய் தேடுதாங்க. அப்போ ரவியும் அண்ணாமலையும் ஒரு இடத்துல போய் தேடையில் அங்கே கிறிஷ் வந்து ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கான். என்ன தந்தாலும் ரோகிணி பாசமே இவர் கிறிஸ் மேலே வைக்காட்டிலும் கூட கிறிஸ் நிறைய பாசம் வச்சுருக்கான் ரோகிணி மேலே. எங்கள் அம்மா எப்படியாவது வெளியே வந்துடணும் வச்சிடணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ரவி, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா உள்ளே போயிருக்காங்களா, அதை வெளியே வரணும்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுருக்கேன். அம்மாவா அப்படிங்கும்போது ரவியும் அண்ணாமலையும் முழிக்காங்க. இல்லை அந்த ரோகிணி ஆண்டி சீக்கிரம் வெளியே வரணும்னு சொல்லி தான் நான் சாமி கும்பிட்டேன் அப்படிங்கும்போது, சரா ஏன்டா சொல்லாமல் வந்தாவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஏன்டா சொல்லாமல் மறையாமல் போனேன் அப்படிங்கும்போது அமைதியாக இருக்கார். டேய் முத்து அப்படிங்கிறாரு ரவி. உன்னை என்ன ரவி அப்படிங்கிறாங்க. ரோகிணி அண்ணி வெளியே போனாங்கல்ல ஸ்டேஷனுக்கு, அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி தான் சாமி கும்பிட்ருக்கான் அப்படிங்கும்போது, நானும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன், ரோகிணி மேலே ரொம்பவே கிறிஸ் பாசம் வைக்கிறான், கிறிஸ் மேலேயும் ரோகிணி பாசம் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, சின்ன பையனை எல்லாருக்கும் பாசம் வரதான்டா செய்யும், நான் கூட பாசத்தை தானே தேடி போனேன் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னுட்டுருக்காங்க. அங்கே மனோஜ் வந்து ரோகிணியை வெளியே கொண்டுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ வீட்டில் வந்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் நினச்சா மட்டும்தான்ப்பா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் வாங்க கூப்பிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுகிறாங்க. எப்பா நீங்கள் எப்படியாவது அந்த தீபன் வீட்டில் பேசுனீங்கன்னா நம்பிடுவாங்க, நீங்கள் பெரிய ஆளும் வேறு, நான் பொறுப்பு, நான் வந்துட்டு ஒரு வாரத்தில் உங்களுக்கு பணம் தந்தது தானே அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ரோகிணியை இப்போ ஒளியோட சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும்ப்பா, பார்த்துக்கலாம், நம்ம அவனை ஏமாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. உனக்கு அறிவு இருக்கா, எல்லா பக்கமும் நேர்மையாகவே இருக்க மாட்டியா, அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பியா அப்படிங்கும்போதேப்பா, அவங்க நேர்மையாகப்பா பணம் கேட்காங்க, அவங்க எப்படி வராங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் போகணும் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு வேணால் அது சரியாக இருக்கும், எனக்கு அது சரியாக இருக்காது, நான் இந்த பிரச்சனையை முடிச்சு விட்றதுக்கு எனக்கு வழி இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பரசை போய் பார்க்காரு. பரசு, உன் கையில் எதுவும் பணம் இருக்கா அப்படிங்கும்போது, என்னன்னாமலை எப்போவுமே பணம் எதுவும் கேட்க மாட்டேன், இப்போ பணம் கேட்கிய அப்படிங்கும்போது, என் வீட்டை மாட்ட கேட்கேன், எவ்வளோ இருக்குது வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஏங்க மொய் பணம், அப்புறம் அண்ணாமலை தந்தது 1,00,000 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு 5,00,000 இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை ஒரு 5,00,000 வீட்டில் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படிங்கிறாங்க. பரசு, என்ன எதுக்குன்னே கேட்க மாட்டேயா அப்படிங்கும்போது, என்ன அண்ணாமலை சொல்லுத, எப்போ பணம் வேணாலும் உன்ட்ட தான் கேட்பேன், நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே தருவேன், நான் தந்தால் வாங்கிப்பேன், நான் தரலையா அதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டேன், இப்போ நீ என்கிட்ட என் நண்பனாக பணம் கேட்க வந்திருக்கேன், நான் தாரேன், இந்த 5,00,000 இல்லை அண்ணாமலை, என் வீட்டையே விற்று கொடுங்கன்னா நான் உனக்கு விற்று தர தான் போகிறேன், எனக்கு இருந்த 2 பிள்ளைய உன் பிள்ளைய மாதிரி நினச்சி கல்யாணத்தை நீனும் உன் மக்களும் நின்று செஞ்சுருக்கிய, முத்து செஞ்ச உதவியில் நான் மறக்கவே முடியாது, இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் முத்து மீனாவும் தான், நீ இல்லைன்னா அது நடந்திருக்காதுல்ல அண்ணாமலை, நீ தானே வந்து அந்த மீனாவை முத்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தானே எல்லாமே மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போவும் கூட அவங்க தான் எல்லா வகையிலையும் இது பண்ணுறாங்க. பழசு வா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நேராக தீபனோட அம்மா அப்பா அவங்க உறவினர் எல்லாத்தையும் பார்க்காங்க. பார்த்துட்டு, நான் வந்து யாருன்னு தெரியல அப்படிங்கும்போது, அந்த விஜயாவோட வீட்டில் தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட எங்களுக்கு வந்து உங்கள் மேலே கோபம் தீரலை வைக்கல, நாங்கன்னா விட மாட்டோம், உங்கள் மருமகனும் தானே அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையம்மா, ரோகிணி வந்து உங்களை யாரும் எதுவும் செய்ய சொல்லலை, அந்த சிட்டிக்கு முத்து மேலே கொஞ்சம் கோவம், அந்த கோவத்தினால முத்து மேலே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணிட்டாப்புல அப்படிங்கும்போது, எல்லாம் நான் நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் 10,00,000 கேட்டீங்க, எங்களால் 10,00,000 கொடுக்க முடியல, உண்மை அதுதான், இந்த 10,00,000 கொடுக்க முடியாத போது தான் தவறான கதையை அந்த ரோகிணி கையில் எடுத்துருக்காப்புல. ரோகிணி கையில் எடுத்த கதை வந்து சரியான கதைன்னு நான் சொல்ல வரல, மிகவும் தப்பான கதை தான். இதில் 5,00,000 இருக்குது, உங்களுக்கும் சில சங்கடம் இருக்குது, அதனால் இதை வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க, வச்சுக்கிடுங்க, ரோகிணிக்கு இதுக்கும் சம்மந்தம் மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை போயிருந்தார்.
அப்போ மனோஜுக்கு ஃபோன் பண்ணி போ ஸ்டேஷனுக்கு போ அவங்களும் வராங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போனோன்னா ரோகிணிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரோகிணியை மட்டும் விட சொல்லிடுறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு மனோஜ் வீட்டுக்கு வராரு. இதை பார்த்து எல்லோரும் பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க. விஜயா உடனே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளில போ அப்படிங்கிறாங்க ரோகிணியை. உடனே ரோகிணி அப்படி ஷாக்காகிடுங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. எவ்வளோங்க அமைதியாக இருக்கணும்? ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்துட்டு மலேசியாவில் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தா அப்படிங்கும். விஜயா வீட்டுக்குள்ளே வரல, நீ கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னமோ ஒன்று பணக்காரன்னு சொல்லி தானேங்க நீ ஏமாத்தினா, இல்லைன்னா என் மோனை நான் கல்யாணம் முடிக்க விட்டுருப்போனா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார். ஆமாம், மனோஜ் கல்யாணம் முடிக்க முன்னாடி கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணார், ஏன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சார், ஒன்றுமே இல்லாமல் வெட்டி ஆஃபீஸராக தான் இருந்தார். என்ன அவர் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிருக்காரு, அதுவும் அந்த ரோகிணி வந்த பிறகு தானே அப்படிங்கிறாங்க முத்து. ரோகிணி நினைக்காங்க, இவன் நம்மளுக்காக நன்மைக்காக பேசுகிறானா இல்லைனா நம்மளை வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு வேறு மாதிரி பெறுறானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரோகிணி முழிக்காங்க. என்ன தான் இந்த முத்து மீனாவும் ரோகிணி நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நல்லது செஞ்சாலும் அந்த ரோகிணிக்கு பிடிக்காது, அது அவங்களுடைய இயல்பாக இருக்குது. இப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டே இருந்துட்டேன், இனிமே சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, டே மனோஜ் அந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளில போக சொல்லு அப்படிங்கும்போது, நான் தானே கூப்பிட்டு வந்திருக்கேன், அப்புறம் நீங்கள் எப்படி நீ வெளியே போக சொல்லுவியே அப்படிங்கும்போது, டே இந்த ரோகிணியோட பணத்துலேயும் அழகுலையும் அந்தஸ்துலேயும் நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நினைக்கியா அப்படிங்கும்போதேம்மா, அதெல்லாம் இல்லைம்மா, இன்றைக்கி நாள் நீங்கள் உங்களால் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, அப்போ என்ன விட்டுட்டு நீங்கள் வேறு கல்யாணம் முடிச்சிடுவீங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி அதான் சொல்லலை, எங்கள் அம்மா சொன்னதுக்கு சொன்னேன், எங்கள் அம்மாட்ட திறமை இருக்குல்ல அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. விஜயா முதல்ல ரொம்ப சங்கடத்துலேருந்து வந்திருக்கும் போது வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசு அப்படிங்கும்போது, ஏங்க அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னோடனே கிரிஷ் தாத்தா அவங்கள உள்ளே வர சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. டேய் வருவாங்க விஜயா, சின்ன பையன் சொல்லுதாம்ல அப்படிங்கும்போது, யார் சொன்னாலும் நான் உள்ளே வர வைக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது, பாட்டி நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்க. டேய் போடா எங்கள் உள்ள எவனோ யாரோ எப்பனாத்தா யாரோ என்னமோ ஒன்றுமில்லாத நீ ஏன்டா பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்க. விஜயா என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, தாத்தா அதை எங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளே விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, நான் உள்ளதெல்லாம் சொல்லுதேன், எங்கள் அம்மா அவங்கள்ட்ட சொல்லதுக்கு பயப்படுதாங்கன்னு நினைக்கேன், நான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா சொல்ல போகிற அப்படிங்கும்போது, இவங்க எங்கள் அம்மா தான் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, இவன் எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த முத்து மீனாவை தான் எதெல்லாமோ சொல்லி அவனை நீ இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, தாத்தா எங்கள் அம்மாவும் இப்போ பொய் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கேன், முத்து அங்கிளும் மீனா அத்தையும் ஒன்றுமே சொல்லலை, எங்கள் அம்மா தான் பொய்யா சொல்கிறாங்க, எங்கள் ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்போ எனக்கு போஜனம் கிடைக்காதுல்ல தாத்தா, நான் உள்ளதெல்லாம் சொல்கிறேன், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் காமிக்கிறேன் அப்படிங்க. இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறேன், வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை தவிர மீதி எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க 2 காரில். அங்கே போய் பார்க்காங்க, அது யார் வீடுனா கிரீஷோட அம்மா வீடு பம்பத்தூர். அங்கே ஆல்பத்தை எடுத்து காமிக்காங்க அண்ணாமலை பார்த்துட்டு ஒன்றும் ஓடலை. அப்போ இந்த ரோகிணி உண்மையிலே கிறிஷோட அம்மா தானா, இவ்வளோ பொய் சொல்லிட்டு தான் இருந்திருக்காளா அப்படிங்கும்போது முத்துக்கு மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஏன்னு கேட்டால் ரோகிணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது இவங்க தான் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்காங்க, அவங்க ஒரு 10 நாளைக்கு இருக்கணுங்காங்க, இவங்க தான் சாப்பாடு சௌகரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டும் போய்கிட்டும் கிருஷியும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த அம்மாவை இவ்வளோ நாளாக நம்மளுக்கு தெரியும்ல, இவங்களாவது ஒரு உள்ளத்தை சொல்லியிருக்கோம்னா, ரோகிணி எங்கேயோ இருந்து வந்த மாதிரி இவங்களும் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி இவங்களுக்கு கடுமையான மனசங்கடம். அண்ணாமலைக்கு சரியான கொதிப்பு. இங்கே விஜயாவுக்கு அதுக்கு மேலே நேராக வீட்டுக்கு போகிறார் அண்ணாமலை. ஏய் ரோகிணி அப்படிங்கிறாங்க, மாமாங்கிறாங்க. இன்னிலாம் மாமான்னு கூப்பிடாத, உன் சுயநலத்துக்கு எல்லோரும் நீ பயன்படுத்தன அப்படின்னு சொல்லி சாதுவாக இருந்த இந்த அண்ணாமலை ரோகிணியை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. எப்போ நீலாம் பேசிடாத அப்படிங்கிறாங்க மனோஜை. உடனே ஏங்க உங்களுக்கு இவ்வளோ கோவறதில்ல அப்படிங்கிறாங்க அம்மா விஜயா. முதல்ல இந்த ரோகிணியை வீட்டு விட்டு வெளில போக சொல்லு, இவ்வளோ போய் இந்த குடும்பத்துக்கு ஆகாது, நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், கிறிஸுக்கு அம்மையாக இருந்துக்கிட்டு இவ்வளோ மறைச்சிருக்காளே, நீ போகிறான்னா அதுக்காண்டி இந்த பையன் உங்களோட அனுப்ப மாட்டேன், நீ உன் பையனே இல்லைன்னு சொல்லும் போது உன்ட்ட இதுக்கு நான் தரணும், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படிங்க எப்படிங்க, இங்கே பாரு கிளம்புனா கிளம்பிடு அப்படிங்கும்போது மனோஜ், நீங்களுமா என்ன போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நடிப்பை மறுபடியும் கொண்டுதாங்க. இங்கே பாரு ரோகிணி, உன் நடிப்பில் நான் ரொம்ப பார்த்துட்டேன், சினிமா நான் ரொம்ப பார்ப்பேன், உனக்கு ஓவர் ஆக்ஷனாக இருக்குது, நீ கிளம்பு அப்படிங்கும்போது மனோஜ், உங்களை பிடிச்சதுனால தானே நான் இவ்வளோ பொய் சொன்னேன் அப்படிங்கும்போது ரோகிணி,
உனக்கெல்லாம் வாய் கூசலையா? இந்த கிறிஷ் பையன் யாருன்னே தெரியாத மாதிரி பில்டப் பண்ண. அன்னைக்கு நீ வந்து பீஸா சாப்பிடும்போது எனக்கு தெரியும். கொஞ்சம் என்னமோ நினச்சி தான் செஞ்சேன். அப்போ கூட சரி ரைட்டு, உனக்கும் ஒரு பாசம் வந்துருச்சு, நம்மளுக்கும் காலகாலத்தில் புள்ள வந்தால் சரியாயிருன்னு நினச்சேன். உம்பளை தான்னு சுத்தமாக எனக்கு தெரியல. சரி ரைட்டு, அவனே சொல்லிட்டான், நீ அவனை கூப்பிட்டு கிளம்பு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, கிறிஷை வந்து நான் ரோகிணி நம்பி கொடுக்க மாட்டேன், நான் என் பாட்டிகிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் பையனா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. உடனே விஜயா சொல்கிறாங்க, வாரே வா, வந்துட்டியா, சரி ரைட்டு, 2 பேர் இருந்து விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அத்தை நான் எதுக்கு போகணும், போக முடியாது, டே கிறிஷ் வாடா அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து கூட்டி போயிடுறாங்க. என்னங்க இந்த ரோகிணி அவார்டில் போய் சாதிக்கிட்டா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, கிறிஷோட அம்மன்னு தெரிஞ்சிருச்சு, அவன் மனசோட பொண்டாட்டி, அதோட முடிஞ்சது, வேலையை பாரு அப்படிங்கும்போது, இல்லைங்க இதை விடவே முடியாது அப்படின்ட்டு, மனோஜ் என் கூட வாடா அப்படிங்கிறாங்க. எங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் சொன்னதான் வருவியா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு இந்த மாதிரி மலேசியாவிலேருந்து வந்தவா பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடித்தா. இப்போ விசாரித்த வகையில் இவன் வந்து அந்த கிறிஷோட அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆனவான்னு சொல்லுதாங்க. உண்மையிலே அப்பா எங்கே இருக்கான் எது இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்போ என் பையனை ஏமாத்தான் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது அப்போ தான் மனசுக்கு தெரிய வருது. கேட்டால் இவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை சிந்திக்க கூட மனநிலை கூட இல்லை. அப்போ ரோகிணி விசாரிக்கணும்னு சொல்லி ஸ்டேஷன்லேருந்து வராங்கம்மா. உன் மேலே மாமியார் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க, நீ என்னம்மா சொல்லுதே அதுமா சொல்லுதே ஸ்டேஷனில் வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து ஸ்டேஷனில் போய் நிற்காங்க. அப்போ ரோகின்கிட்ட கேட்காங்க, யாருனே ஒன்று கல்யாணம் ஆகி அதை மறைச்சி தாங்க வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க சொல்லுதாங்க, இதான் உன் பையங்க, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சரி உன் மூத்த புருஷனுங்க அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இங்கே எல்லோரும் வந்து ரோகிணி என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி அதையும் உள்ளதை சொல்ல வேண்டியதானே, இல்லை அதுக்கு ஒரு பொய் வச்சுருக்கீங்களா அப்படிங்கும்போது, என்ன சுருதி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு எப்படி பேசுவாங்க, உங்கள் வாயிலேருந்து வர்றது எல்லாமே பொய் தான், இப்போ கூட நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களான்னு எங்களுக்கு தெரியல, அதனால் அவங்க கேட்குறாங்க, சரி சரி எதையோ ஒன்று வழக்கம் போல் பொய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த சுருதிக்கு இருக்கட்டும், வசமாக நான் போய்க்கேன், இந்த மீனா சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் பேச்சு பேசுகிறாங்க, மீனாவையும் இந்த சுருதியும் பிரித்து காட்டுறேன், அதே வீட்டில் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வைராக்கியம் நினைக்காங்க. மேடம் அங்கே பாருங்கள், ஏற்கனவே எங்கள் வீட்டில் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் கண்ணால் ஆச்சு, அந்த கண்ணால் முடிஞ்ச கொஞ்ச காலத்திலே அவர் போய் சேர்ந்துட்டார். எங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படி, எங்கே மேலே போயிட்டாங்க, அவர் வயசானவங்க இருங்க. எங்கள் அப்பா ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருந்தாரு, கடனே கொடுக்க முடியல, அவர்கிட்டையும் கடன் வாங்கி வச்சுருந்தார். அவர் அதுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு, நான் கடனை பூரா அடைச்சிருந்தேன், ஏன் கடன் தர வேண்டாம், நான் உன் மூளை கண்ணால் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். எங்கள் அப்பாவும் அதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு கொடுக்க, நானும் சங்கடப்பட்டாலும் பரவாயில்லைன்னுங்கும் போது அவருக்கு வயசாகி போச்சு, போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பிடிச்சமான வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்லி தான் இந்த மெட்ராஸ் பட்டணத்துக்கு வந்தேன். வந்து நான் பார்லர் வேலையை கற்றுக்கிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் தான் இன்னாருங்கிறதுக்கு எதுன்னு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, அதையும் சொன்னோம்னா இன்னொரு மாட்டுவேனே அப்படின்னு சொல்லிட்டு, அது வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ் நீங்கள் எட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அடையாள அட்டை எட்டு வரையில் பார்க்கும்போது வேறு பேர் இருக்குது, என்னம்மா இதில் கல்யாணின்னு இருக்குது அப்படிங்கும்போது ஆகான்னு திருதுன்னு முடிக்காங்க. பேர் கூட ஒன்றும் இல்லையா, ஏங்க பாருங்கள் இவ்வளோ போய் சொல்லியிருக்கா, எப்பேற்பட்டோ அந்த வீட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இன்னும் எத்தனை போய் சொல்லலான்னு இருக்க அப்படிங்கும்போது, அங்கிள் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து அங்கிள்னு கூப்பிடாத, கிருஷ்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அவங்கள போய் பாரு, அதுக்கப்புறம் உங்களோட மனோஜ் வாழ்கிறானா வாழலை அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா உன் வாயில் வர்றது எல்லாமே பொய்யா இருக்குது, ஏதாவது ஒரு உண்மையாக இருந்தால் சரிங்களா விஜயா, உனக்கு அதுக்கு சம்மந்தம் அந்த பேப்பரை திருப்பி வாங்கி அப்படிங்கிற, ஏங்கன்னா வாங்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு எங்கே போகணுன்னே தெரியல. இங்கே நான் ஆஸ்பத்திரி போகிறாங்க, என்ன கல்யாணி வா அப்படிங்கிறேன். ஆமாம் கல்யாணி வான்னேன், வந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீனும் உன் பேரனும் என் வாழ்க்கையை முடிச்சு விட்ணுன்னு நினச்சி முடிச்சு விட்டீங்கள அப்படிங்கிறாங்க. என் பேரன் நீ என்னடி செஞ்சான் அப்படின்னா, செஞ்சானா உள்ளதை பூரா அந்த வீட்டில் சொல்லி, என் மாமா சாதுவாக இருந்தாலையும் என் மேலே கையை வைக்க வச்சு, ரெண்டாவது எனக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. பாரு இப்போ நம்ம பூரா அவன் கூட தான் இருக்கணும், நீ தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், நீ என்னடி வரவே மாட்டேங்க, நான் அவன் கூட இருக்கவே முடியல, பேசவே முடியல அப்படி, மீண்டும் நான் அவங்ககிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும், அதுதான் வழி, வேறு வழியே கிடையாது அப்படிங்கும்போது, அதை தாண்டி உள்ளதை சொல்லி கல்யாணம் அப்படின்னு சொன்னேன், நீ கேட்கல, ஏன் உன் கல்யாணத்துக்கு கூட நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா நீ பெரிய பணக்காரியை நீ காட்டிக்கிட்ட, இவ்வளோ போய் ஒரு குடும்பத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, நீ சொல்லலை,
மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான், நான் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லயே போய் சேர்ந்துட்டாரு. அதையே நீ சொல்லலை அப்படிங்கும்போது, உனக்கே தெரியாதாடி, அந்த நேரத்தில் நீ கல்யாணம் முடிக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு நான் சொன்னேனே தவிர்த்து, மற்றபடி நான் வேறு ஒன்றுமே உன்ட்ட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதும்மா, இப்போ கிறிஷ் வந்து நம்மக்கிட்ட வரணும், அது போக நான் மனோஜ்ட்ட எப்படி சேரேன்னு எனக்கு தெரியும், கிறிஷை ஃபோன் பண்ணி உடனே கொண்டு விட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க முத்துக்கு, தம்பி என் பொண்ணு வந்து கிறிஷை கொண்டு விட சொல்கிறா அப்படிங்கும்போது, அம்மா சொல்லுது தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த ரோகிணி ரொம்பவே கோபமாக இருக்காங்க கிறிஷ் மேலே, கிறிஷ் எதையும் பண்ணிட்டாங்கன்னா அது ஆகிக்கூடாது, அதனால் என்கிட்ட ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி தம்பின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டாங்க. என்னம்மா சரி தம்பி ஃபோன் எப்படி ஃபோன் வைக்கிறேன், தம்பி சொல்லுது சரியாக தான் இருக்கு, நீ ரொம்பவே கோபமாக இருக்க, கிறிஷ் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்தானா நீ ரொம்பவே அவனை வந்து ஏதாவது பண்ணுவ, அதனால் கிறிஷ் வந்து இப்போதைக்கு முத்துக்கிட்டி மீனாக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கும்போதேம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற, அந்த முத்து மீனா தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ பாரு, முத்து மீனாவும் எனக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாங்க, கிறிஷையும் கொண்டு விட போகிறாங்க. அதுக்கு பேசாமல் கிறிஷை வாங்கிட்டு நம்ம கிராமத்தை பார்த்து போயிடும். மனோஜை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படி வர வைப்பேன் அப்படிங்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் மீனா சொல்கிறாங்க, ஏங்க கிறிஷை நம்ம நல்லா பார்த்துப்போம் தான், ஆனால் ரோகிணி வந்து கிறிஷை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, பேசாமல் கிறிஷை கொண்டு அவங்க பாடிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற மீனா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் சொல்கிறாங்க, அந்த ரோகிணி 1000 தான் போய் சொன்னாலும் கிறிஷோட அம்மா கிறிஷை நல்லா தான் பார்த்துக்கிடணும் நம்பிக்கை இருக்குடா, பேசாமல் அங்கே போய் கொடுத்துடலாம், தாயும் சேயையும் பிரிக்கிறது நல்லா இருக்காதுடா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு கிறிஷை விடுறாங்க. அப்போ முத்துக்கிட்ட வந்து ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, தம்பி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் உள்ளதை முதல்ல சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு ரொம்ப மனசங்கடமாக இருந்துச்சு, இப்போ கடுப்பாக இருக்குமா, கிறிஷுக்காக தான் வந்து எல்லாத்தையும் மறக்க வேண்டியிருக்கு, மன்னிக்க வேண்டியிருக்கு, நாங்கள் கிளம்புறோம், கிறிஷை நல்லா பார்த்துக்குங்க, ஒரே ஒரு வேண்டுகோள், நாங்கள் எப்போ கிறிஷை பார்க்க நினைக்கமோ அப்போ மட்டும் பார்க்கறதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதிக்கணும், உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது, முத்து என் பொண்ணு பொய்யானவாகவே வாழலப்பா, மனோஜ் என்றைக்கு விரும்பினாலும் அன்னைக்கு அவள் போய் சொல்ல வேண்டியது வந்துடுச்சு அப்படிங்கும்போதேம்மா, உள்ளதை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும்போது, உள்ளதை சொன்னால் அவங்க அம்மா கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பாங்களா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக முடிச்சு வச்சுருக்க மாட்டாங்க தான், எங்கள் அப்பாக்கிட்டேயோ என்கிட்டையோ எங்கள் பாட்டிகிட்டையோ சொல்லியிருந்தா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிருக்குமா, எங்கள் அம்மா அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க தான் முடிவு, அதுக்காக இவ்வளோ போய் சொல்லுவாங்களாம்மா, ஏம்மா உங்களுக்கு தெரியாதா எங்களை, நாங்கள் எப்படிப்பட்டவங்க ஏதுப்பட்டவங்கன்ட்டு எங்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும்போது, நானும் ஒவ்வொரு முறை சொல்லணும்னு நினைப்பேன் முத்து, ஆனால் என் பொண்ணு கல்யாணி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் வச்சுட்டா, அதுபோக கடைசியாக நீங்கள் கிறிஷை வந்து வளர்த்துக்குறோம் அப்படின்னு கேட்கையில் கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன், கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் இந்த கல்யாணி தான் அப்படிங்கும்போது, சரிம்மா அவங்கள்ட்ட நாங்கள் பேச வரோம்ல, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க. பார்த்தியாம்மா எந்த பதிலும் பேசாமல் போகிறாங்க, அவங்களும் என்ன எனக்கு வந்து உதவி பண்ணாங்க, நீ சொல்கிற, அவங்கெல்லாம் வந்து நான் வீட்டை விட்டு எப்போ போவோன்னு காத்துட்டு இருந்தாங்க, நான் வந்துட்டேன், ஆனால் மனோஜை எப்படி எனக்கு தேடி வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆஸ்பத்திரியில் கேட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நேராக கிராமத்துக்கு போயிருந்தாங்க. சரிடி மருமகனை வர வச்சுட்டோன்னு சொன்னேன், என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நான் பொறுத்து இருந்துச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ஒரு வைக்கல போய் பார்க்காங்க, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடை என் பேரில் இருக்குது, ஒரு வாரத்தில் நீங்கள் காலி பண்ணிதியா இல்லையா, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு மனோஜ் ஒன்றுமே விடலை, ஆகா ஆர்வக்கோளரில் ரோகிணி பேரில் நம்ம கடவுனெல்லாம் தப்பாக போச்சு, இப்போ கடையை வேறு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வீட்டில் கடைக்கு போகாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது விஜயா கேட்குறாங்க, என்னடா நீ அங்கங்கே இந்த ஆடி மாதம் நல்ல வியாபாரம் நடக்கு அப்படி இப்படிங்காங்க, ஆஃபர் ஒருத்தவங்களா கொடுக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ வந்து கடைக்கு போகாமல் இருக்கிய என்ன அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அம்மா கேட்குறது எதுனடா, ஏன்டா போகல அப்படிங்கிறாங்க. லேட்டாக போகணுண்டா, அசோக் வந்து கடையை திறப்பான் அப்படிங்கும்போது, நீ தான் யாரை நம்பியும் சாவி கொடுக்க மாட்டேன், நீ தானே திறப்ப, இப்போ பணம் விஷயத்தை நம்ப மாட்டேன் அப்படிங்கும்போதே, எல்லோரையும் நம்பி தான் இப்படி இருக்குது, நான் இப்போ வந்து அப்படி தான் போவேன், அசோக் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்லுதாரு, நீ பேசுறதே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சுருதின்னு சொல்கிறாங்க, ஆமாம் மனோஜ் பேசும் வித்தியாசமாக தான் இருக்குது, எப்படியும் ரோகிணி இங்கேருந்து போயிருக்காங்க, எப்படியும் ரோகிணி கூட அன்பாக வாழ்ந்துருப்பாங்க, அந்த நிமிஷம் நினைவுக்கு வரலாம், இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்க ரோகிணி மேடத்துக்கு வரல என்னாச்சுன்னு கேட்டிருக்கலாம்,
அதனால் கூட இவங்க போகாமல் இருக்கலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, அப்போ ஏன்டா போகாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் போவான், மனோஜ் கிளம்பு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா கிளம்ப சொல்கிறீங்க? கடை என் பேரில் இருக்குது, கடையை காலி பண்ணுன்னு சொல்லி ரோகிணி வந்து ஒரு பேப்பரில் அனுப்பியிருக்கேன். என்னது, கடையை காலி பண்ண சொன்னாலும் அது எப்படிடா காலி பண்ண சொல்லுவா? கடை உன் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எங்கம்மா என் பேரில் இருக்குது, அது ரோகிணி பேரில் தான் இருக்குது. ரோகிணி பேரில் இருக்கா அப்படிங்கிறேன். ஆமாம்மா, கடை ரோகிணி பேரில் தான் இருக்குது, என் பேரில் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ கடை கூட உன் பேரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஏன்டா அந்த ரோகிணி பேரில் இது பண்ண, அப்பா பணத்தில் தானே அது வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த ரோகிணி தான் சொன்னான், உங்கள் பேரில் நீங்கள் கடை வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்கள் தம்பி 2 பேரும் எங்கள் அப்பா பணத்தில் தானே வாங்கினேன், நீ தானே வச்சுருக்க, எழுதி விடுன்னு கேட்பாங்க. இதே இது என் பேரில் இருந்தால் என் பொண்டாட்டி பேரில் இருக்குது, அதே அப்புறம் பொசுக்குன்னு தர முடியும் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோகிணி இப்படி எழுத சொன்னான். இப்போ என்னன்னா, அவளை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னோடனே அவள் இப்படி பண்ணுறா, ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. உடனே ஏன்டா சிரிக்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன, நீ வந்து அவங்க வழிக்கு வரணும்னு நினச்சி பண்ணுறாங்க. சரி ரைட்டு, ஒரு உலகத்தில் யாரும் தப்பு பண்ணல, கிறிஸ்டுக்காக எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கடா அப்படிங்கும்போது, டேய் உன் கிறிஸ்டுக்காகலாம் எனக்கு ஏற்றுக்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா சொல்ல தான் நான் கேட்பேன். ஏம்மா, நீங்கள் என் வசதிக்கு ஏற்றாப்புல, என் தொழிலுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஒரு பொண்ணு பாருங்கள், நான் கல்யாணம் முடிக்க தயாராக இருக்கேன். வசதியான வீட்டில் கல்யாணம் முடிக்கும்போது இந்த கடை போனால் என்ன அப்படின்னு நான் நினைப்பேன்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. என்னது, கடை போனால் பரவாயில்லம்பியா? அது எப்படி பரவாயில்லம்பா? கடை என் பணத்தில் ஆரம்பித்தது சரிதானா, அந்த பணத்தை தந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கும்போது அண்ணாமலை பக்கத்தில் முத்து பேசியிருக்காரு. என்னடா அப்படிங்கிறாங்க. எப்பா, உன் பணமும் தர போகிறதும் இல்லை, கடங்காரங்களுக்கும் கடத்தை கொடுக்க போகிறது இல்லை, இந்த வீட்லேயும் கரெக்டாக இருக்க போகிறது இல்லை, எல்லோரையும் ஏமாற்றிட்டு தம்பா இருக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை சொல்லுவார், இனிமேல் நீ கடைக்கு பக்கத்தில் நீ போகக்கூடாது, நான் தான் நடத்துவேன் அப்படிங்கும்போது, எப்பா கடையே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ரோகிணி சொல்லுதா, நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, கடையை அப்பா தான் நடத்துவார், யார் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டு கடைக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் சிட்டி மூலமாக ரோகிணிக்கு தெரிய வருது. ஓ, கடையை இவங்க எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா, மனோஜுக்கு போதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ், கடைக்கு உன் தம்பி முத்தையும் உங்கள் அப்பாவை அனுப்பிட்டா நான் கடையை யாரும் கொடுக்க மாட்டேனா, நான் கடை பத்திரத்தை சிட்டிகிட்ட கொடுத்து யாராவது ஒரு வில்லங்கமான ஆள்கிட்ட அதை விற்றுரு சிட்டி, எனக்கு பணமே வராட்டிலும் பரவாயில்லைன்னு சொன்னால் நீ என்ன ஆகும்னு பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, ரோகிணி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, ஏன்னா நம்ம கடையில் மட்டும் 30 லட்ச ரூபாய்க்கு சாமான் இருக்குது, அதுவும் போயிடும். அப்புறம் குடோனில் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு சாமான் இருக்குது, அதுவும் போயிடும். அதுபோக நம்ம அந்த கடையை நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்லுதாங்க, இங்கே பாரு, நான் சொல்லுதை கேளு, நான் தனியாக வீடு பார்க்கேன், நான் ரோகிணி கூட தனியாக வாழ போகிறேன், கிருஷ்ணையும் ரோகிணியும் நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கும்போது, ரோகிணி நீ சொல்கிற இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட கேட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாட்ட கேட்டு தான் நீ பண்ணுவேன்னு சொல்கிற, உங்கள் அம்மாட்ட கேட்டு நீ வேறு மாதிரி பதில் சொன்ன அப்படின்னா கடை கண்டிப்பாக உனக்கு வராது, வீம்புக்குனாலும் விற்றுட்டு போயிடுவேன், நீ இப்போ போன வை அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரில, நேராக கடைக்கு அவசர அவசரமாக வராரு. எப்பா, ரோகிணி வந்து இப்படிலாம் சொல்கிறாப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது, நீ ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் அம்மாட்ட தானே சொல்லுவேன், உங்கள் அம்மா தானே ஒரு முடிவு எடுப்பா, இப்போ என்ன என்கிட்ட வந்து சொல்லுதே, உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லி நீ ஒரு முடிவு எடுக்கல என்னவும் பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த கடையை நான் விற்றுருவாங்க அப்படிங்கும்போது, அதை முத்து பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்து பழைய ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வீட்டில் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படிங்க. அப்படியாப்பா, கடையில் ஏகப்பட்ட வரி வருதா அப்படி? ஆமாப்பா, ஆமாம், ஏன் வருது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கடையை உங்கள் அப்பா பேரில் நான் எழுதிடுறேன் அப்படிங்க. அது முடியுமா சார் அப்படிங்கும்போது, ஆமாம் தம்பி, நம்ம கடை எழுதிக்கும் போதே சொன்னேன், கடையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த கடை எனக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதை பார்க்காமையோ படித்தாரா நம்ம தெரில உங்கள் அண்ணாச்சி. இப்போ நான் அதை அடிப்படையில் உங்கள் அப்பாவுக்கு நான் வர வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கடையை அனுப்புனதை அதை கேன்சல் பண்ணி அண்ணாமலை பேரில் எழுதிடுறாரு. இந்த கடை ஓனர் அண்ணாமலையாகவே வந்துடுது. அதை கொண்டு முத்து கொடுக்காரு. இப்போ கடன்மை உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இது தெரியாத ரோகிணி மறுபடியும் இந்த கடையை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு 2-3 ஆள்கிட்ட பேசி அட்வான்ஸும் வாங்கியிருந்தாங்க. ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க, கடையை 50 லட்ச ரூபாய்க்கு விற்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கடையை பார்க்க வராங்க. ரோகிணி கடை தானே இது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், ரோகிணி கடையா, இது எங்கள் அப்பா கடை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க கடைன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது அந்த பேப்பரை கொடுக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்னங்க இது, உங்கள் கடையை தான் அந்த ரோகிணி விற்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த புள்ளத்தை ஒன்றும் தெரியும், அதனால் அந்த கடையை எங்கள் அப்பா பேரில் எப்பவுமே மாற்றியாச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேரும் போய் ஸ்டேஷனில் போய் மறுபடியும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்காங்க. இந்த மாதிரி ரோகிணிக்கு சொந்தமான கடையே இல்லாமல் தான் கடைன்னு சொல்லி எங்களை ஏமாற்றாங்க, அவங்கள வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க.
மறுபடியும் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வைக்காங்க. அப்போ வந்து ரூ. 1,00,000 கொடுத்துருந்தாங்க. கொடுத்தோன்னே, "அம்மா இங்கே பாருங்கள், தொடர்ச்சியாக இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, நல்லது கிடையாது. இனிமேல் மட்டும் இந்த ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்கன்னா வெளியேற விடாத அளவுக்கு பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோங்க" அப்படிங்கிறாங்க. இங்கே தப்பிச்சோம் பிழைச்சோம்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பிடுதாங்க ஸ்டேஷனை விட்டு.